தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பகுதியில் சிற்றிலக்கியம் குறித்த ஓர் அறிமுகப் பார்வை. சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு எனும் 4 உறுதிப் பொருட்களுள் ஏதேனும் ஒன்றை தருவதாக அமைவது. இதன் அடிப்படையில் சிற்றிலக்கிய வகைகள் 96 என்று கிபி 16ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பிரபந்த மரபியல் என்ற பாட்டியல் நூல் கூறுகின்றது. இந்த நூல் பிள்ளை கவி முதல் புராணம் ஈறாக 96 என்னும் தொகையது ஆம் என்கிறது. வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியிலும் 96 இலக்கிய வகைகள் குறிப்பிடப்படுகின்றன. இதன் அடிப்படையில் சிற்றிலக்கியத்துடைய நூல் அமைப்பை பார்த்தால் இது அளவில் சிறியதாக அமையக்கூடியது. பல துறை சார்ந்த பெரிய நூல் போல் அமையாமல் ஒரு சில துறைகளை பற்றி ஆழமான பார்வை உடையதாக அமைவதுதான் இந்த சிற்றிலக்கியங்கள். வட்டார சார்புடையவனாக இவை திகழ்கின்றன. தெய்வத்தை, மன்னனை, வள்ளலை புகழ்வதாக எழுதப்பட்டுள்ளது. இவற்றுள் பல சிற்றிலக்கியங்கள் தமிழ் மண் சார்ந்த, தமிழ் மரபு சார்ந்த கருத்துக்களோடு அமைகின்றன. பக்தி சார்ந்த சிற்றிலக்கியங்கள் அதிகமாகவும் அமைந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் இந்த சிற்றிலக்கிய வகைகளை பார்த்தால் புற்றிசல் போல 300க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கிய வகை தமிழில் இருந்தாலும் அவற்றுள் தலைமையாக இருப்பன 14 வகைகளே என்று கூறலாம். அதாவது ஆற்றுப்படை, அந்தாதி, மாலை, பதிகம், கோவை, உலா, பரணி, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், தூது, சதகம், மடல், பல்லு மற்றும் குறவஞ்சி எனும் இந்த 14 வகைகள் தமிழ் சிற்றிலக்கியங்களில் புகழ்பெற்ற சிற்றிலக்கிய வகைகளாக திகழ்கின்றன. தமிழில் சிற்றிலக்கியங்கள் நிறைய இருப்பினும் சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும் என்று சொல்வது ஒரு மரபாகவே திகழ்கிறது. இதன் அடிப்படையில் சிற்றிலக்கியங்கள் ஓரளவு தமிழ் பண்பாட்டினை, தமிழக வரலாற்றினை அறியக்கூடிய ஒரு இலக்கியமாக திகழ்கிறது. கற்பனை ஆற்றலை பெருக்குவதிலும் சிற்றிலக்கியங்கள் பேருதவியாக இருக்கின்றன. பல்லு போன்ற சிற்றிலக்கியங்கள் மூலமாக அக்கால மக்களின் சமூக வாழ்வியலை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பிள்ளைத்தமிழ் போன்ற சிற்றிலக்கியங்கள் அழகியல் தன்மையோடு காணப்படுகின்றன. தெய்வங்கள் மீது அமைந்த சிற்றிலக்கியங்கள் மூலம் ஊர் வரலாறு, புராணக் கதைகள், மக்களின் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மொத்தத்தில் சிற்றிலக்கியங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பேருதவி செய்வனவாக அமைந்துள்ளன என்றே கூறலாம். அளவிலே சிறியதாக இருந்தாலும் பெரும் சுவையை தருவதாக இந்த சிற்றிலக்கியங்கள் அமைகின்றன என்பதில் சிறிதும் ஐயம் என்பது கிடையாது. நன்றி.